விடியலின் மன்னா. தடுமாறினாலும் திசை மாறாதே. பிலிப்பியர் 3:13-14 வரை. வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது ஒரு ஓட்டப்பந்தயம். இந்த ஓட்டத்தில் ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலர் வேகமாக, சிலர் மெதுவாக. ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது, எல்லோரும் இலக்கை அடைவதில்லை. ஏன்? வேகம் குறைவா? இல்லை, திசை தவறியதால்தான். சரியான திசையில் மெதுவாக நடந்தாலும் நீ இலக்கை அடைவாய். ஆனால் தவறான திசையில் வேகமாக ஓடினால் நீ தொலைந்து போவாய். ஒரு நிமிடம் நின்று சிந்தி. நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் சரியான திசையிலா? நீ உழைக்கிறாய், ஆனால் தேவன் காட்டிய பாதையிலா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கித் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:13-14 வரை. கடந்ததை விடாமல் முன்னேற முடியாது. பலர் முன்னேற முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களின் கடந்த காலம். பழைய தோல்விகள், நினைவிலிருக்கும் அவமானங்கள், மனதிலிருக்கும் காயங்கள், அவை அனைத்தும் காணாத சங்கிலிகள். ஒரு மனிதன் ஓடுகிறான், ஆனால் அவன் காலில் சங்கிலி கட்டப்பட்டுள்ளது. அவன் முயற்சி செய்கிறான், ஆனால் முன்னே செல்ல முடியவில்லை. ஏன்? அவன் கட்டப்பட்டிருக்கிறான். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஏசாயா 43:18 வரை. நீ விட்டுவிடாததை தேவன் புதிதாக மாற்ற முடியாது. நீ பிடித்துக்கொண்ட வலியை தேவன் குணமாக்க முடியாது. விடு, ஒப்படை, விடுவி. நீ கடந்ததை விடும்போது தேவன் உன் எதிர்காலத்தை தொடங்குகிறார். உன் பார்வையே உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நீ பார்க்கிற திசையே நீ போகிற திசை. ஒரு ஓட்ட வீரன் பின்பக்கம் பார்த்தால் அவன் வேகம் குறையும், அவன் தடுமாறுவான். ஆனால் அவன் கண்கள் இலக்கிலிருந்தால் அவன் உறுதியாக ஓடுவான். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 43:19 வரை. கண்கள் கிறிஸ்துவிலிருந்தால் கால்கள் தவறாது. இதயம் தேவனிலிருந்தால் வாழ்க்கை திசை மாறாது. நீ நேற்று நடந்ததை பார்த்து கொண்டே இருந்தால் நாளை உருவாகாது. நிறுத்தாமல் ஓடுவதே வெற்றி. வாழ்க்கை சுலபமான பாதையல்ல. சோதனைகள் வரும், தோல்விகள் வரும், தடை வரும். சில நேரம் நீ சோர்வடைவாய், சில நேரம் நீ அழுவாய். ஆனால் நிறுத்தாதே. நன்மை செய்யத் தளராதிருப்போம். கலாத்தியர் 6:9 வரை. பொறுமையோடு ஓடுவோம். எபிரேயர் 12:1 வரை. உற்சாகம். மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் முன்னேறு. நீ ஒருவனாக ஓடவில்லை, தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ சோர்வடைந்தால் அவர் பலன் தருகிறார். நீ விழுந்தால் அவர் தாங்குவார். விழுவது தோல்வியல்ல, எழாமல் இருப்பதே தோல்வி. இன்று ஒரு தீர்மானம் எடு. கடந்ததை விடு, திசையை சரிசெய், இலக்கை நோக்கி ஓடு. உன் வாழ்க்கையின் திசையை சிலுவையை நோக்கி நிலைநிறுத்து. வேகம் குறைந்தாலும் பரவாயில்லை, ஆனால் திசை மாறாதே. தடுமாறலாம், ஆனால் திசை மாறக்கூடாது.